அதிகாரம். முப்பத்தி 7வது வசனம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மரியாளை நோக்கி தேவதூதன் கபிரியேல் என்ற தேவதூதன் என்ன பண்ணுறான், மரியாளுக்கு ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தும்படியாக தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய ஆல்மைட்டி பவரையும் சர்வ வல்லமையும் விளக்கி என்ன பண்ணுறான், இந்த இடத்துல கூறுறான். அந்த அம்மா கேட்குறாங்க, நான் இன்னும் திருமணமாகாத கன்னிப்பெண், வேர்ஜின் கேர்ள், எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இப்போ தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இதோ ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே எனக்கு என்ன பண்ணோம், நான் கர்ப்பவதியாகி பிள்ளை பெறுவேன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி சாத்தியமாகும்? இப்படி எப்படினது இது எப்படி பாசிபிலிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இது எப்படி நடந்தேறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான், இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தேவதூதன் சொல்கிறான், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் என்ன பண்ணுவார், நிழலிடுவார், உன்மேல் உன்னதமானவருடைய பலன் என்ன பண்ணும், உன்னிடத்தில் கடந்து வரும். அப்போது உன்னிடத்தில் ஒரு குழந்தை பிறக்கும், அது தேவனுடைய குமாரன் எனப்படுவார், அவர் பரிசுத்தம் உள்ளவர்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போது இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2 காரியம் சொல்கிறார். என்ன? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலன் என்ன பண்ண உண்மையில் நிழலிடும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொல்லிவிட்டு 37ஆம் தேதி இதுக்கு ஊர்ஜிதப்படுத்தும்படி சுருக்கமாக சொல்கிறான். இதெல்லாம் நடக்கும், இதுக்கெல்லாம் சுருக்கமாக நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்றான். சொல்லுங்கள், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போது உங்களுக்கும் பல காரியங்கள் என்ன பண்ணோம், இதெல்லாம் எப்படி ஆக போகுது, இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, இது எல்லாம் எப்படி கூட போகுது, எப்படி சாத்தியமாக போகுது, எந்த விதமான ஆதாரமும் இல்லையே. அவ கேட்ட மாதிரி திருமணம் ஆகலையே, இப்போ தானே நிச்சயிக்கப்பட்டிருக்குது, இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி ஆகும்னு சொல்லிட்டு பலவித கொஸ்டின் மார்க் உங்களுக்குள்ளே எப்போதுமே இருக்கும். சொல்லுங்கள், பலவிதமான கொஸ்டின் இருக்கும். இது எப்படி ஆகும், பாஸ்டர் சொல்கிறாரு, வேதம் சொல்லுது, தேவன் சொல்கிறான்னு, இது எப்படி ஆகும், எனக்கு புத்திக்கு எட்டலையே, எனக்கு அறிவுக்கு எட்டலையே, இது எப்படி சாத்தியமாகும், புத்திக்கே எட்டலையே, எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் இந்த காரியத்தை அறிந்த பிறகு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அறிந்த பிறகு நாம் எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார்னா, தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்கள், தேவனால் எல்லாம் கூடும். இயேசுவே இந்த இடத்துல மார்க்கில் சொல்கிறார். மார்க்கில் 9ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்கள். 9ஆம் அதிகாரத்தில் 23 சொல்கிறார், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்கள், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போது தேவனால் எல்லாம் ஆகும். சொல்லுங்கள், தேவனால் எல்லாம் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றால், அப்போ அதை நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் உங்களுக்கு ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அப்போது இந்த இடத்துல என்ன, தேவனால் எல்லாம் ஆகும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்ட பிறகு, அப்போ நம்முடைய பங்கு என்ன அப்படின்னா, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்கள், விசுவாசிக்க எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். சொல்லுங்கள், விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம்
கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் மனதிலும் உங்கள் இருதயத்திலும் எதெல்லாம் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி இன்னும் பல மன போராட்டங்களும் பல காரியங்களும் உங்களுக்கு முன்னிறுத்தி கொண்டு இருக்கும்போது, ஒரு காரியத்தை நீங்கள் திட்டமாக நீங்கள் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன கண்ணு? தேவனால் எல்லாம் கூடும். அப்படி தேவனால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் முதல்ல நீங்கள் அறிந்த பிறகு, அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும், விசுவாசிக்க எல்லாம் கூடும் என்று என்ன பண்ணுது? சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே நான் என்ன பண்ண போகிறேன்? விசுவாசிக்க போகிறேன். என் மனதுக்கும் புத்திக்கும் அறிவுக்கும் இந்த காரியம் எப்படி ஆகும் என்று எண்ணங்களிலும் சிந்தனைகளில் ஓடிக்கொண்டிருக்கும் போது நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த மனதில் எண்ணுகிற பலவிதமான கொஸ்டின்மார்களுக்கும் கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த காரியத்தை, புத்திக்கு அடுத்தாத இந்த காரியத்தை நான் விசுவாசிக்க போகிறேன். விசுவாசிக்கும் போது எனக்கு எல்லாம் என்ன பண்ணும்? ஆகும் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்போ 38ஆம் வசனம் சொல்ல, மரியாள் இதோ ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். அப்போது தேவதூதன் என்ன பண்ணா? போய்விட்டான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்ல. உடனே என்ன பண்ணுறான்? அது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னபடி என்ன உடனே நான் சொல்கிறேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? அந்த வார்த்தையை என்ன பண்ணுறான்? ஏற்றுக்கொள்கிறான். அப்படின்னா என்ன பண்ணால்? தேவன் சொன்னது விசுவாசம். அப்போது மரியாள் சொல்லுங்கள், தேவன் சொன்னதை என்ன பண்ணால்? அப்போ விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்? மரியாள் எப்படி தேவனுடைய சொன்னதை விசுவாசிச்சா அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். சொல்லுங்கள், அந்த வார்த்தையை தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறது எல்லாம் கூடும்னா, நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு எப்படி துவங்க முடியும் அப்படின்னா, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள. தேவன் என்ன பண்ணுவார்? அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்வதற்கு ஒரு வார்த்தையை தருவார். உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு வார்த்தையை தருவார், ஒரு வசனத்தை தருவார், ஒரு வாக்குத்தத்தத்தை தருவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லு. அது நீ வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது, நீ வீட்டில் உட்காந்து வேதத்தை படிக்கும்போது தேவன் உனக்கு ஒரு வார்த்தையை தருவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த வார்த்தை உன்னிடத்தில் புறப்பட்டு வரும்போது அந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளணும். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே என்ன பண்ண முடியும்? அந்த விசுவாசம் துளிர்விட ஆரம்பிச்சிடும். தேவன் அருளுகிற அந்த விசுவாசம் என்ன பண்ண முடியும்? துளிர்விட ஆரம்பிச்சிடும். வேதம் சொல்லுது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். விசுவாசம் எப்படியா வரும் ஒரு மனுஷனுக்கு? தேவனுடைய வார்த்தையே என் காதில் கேள்விப்படுறதுனால வரும். அது எதை கேள்விப்படுறதுனால வரும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நான் கேள்விப்படுறதுனால வரும். தேவனுடைய வார்த்தையை படித்து அந்த காதுகளிலே கேள்விப்படுகிறதுனாலே வரும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த விசுவாசம் வந்துட்டா நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் பிறக்க ஆரம்பிச்சிடும். அவளுக்கு எப்படி குழந்தை பிறந்ததோ வாழ்க்கையில் நல்லதெல்லாம் பிறக்க ஆரம்பிச்சிடும். சமாதானம் பிறக்கும், சுகம் பிறக்கும், மகிழ்ச்சி பிறக்கும், ஆசீர்வாதம் பிறக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல காரியம்லாம் உன் வாழ்க்கையில் பிறக்க ஆரம்பிக்கும். நீ என்ன பண்ணுவ? பிறப்பிக்க ஆரம்பிச்சிருவ. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கருவுற்று என்ன பண்ணுவீங்க? பிறப்பிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உன்னை உண்டு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, உன் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா? அந்த வார்த்தையை என்ன பண்ணா? தேவனுடைய தூதனுடைய வார்த்தையை என்ன பண்ணா? அவன் ஏற்றுக்கொண்டானா தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான் அர்த்தம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்களும் பாருங்கள், விசுவாசிக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குன்னு சொல்கிறாரா? ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். ஆண்டவரே உமது வார்த்தை சொல்லுது, எனக்கு எல்லாம் குறையெல்லாம் நிறைவாகும். இம்மட்டும் எனக்கு உதவி செய்வேன், இனி எனக்கு உதவி. ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். நிச்சயமாக எனக்கு உதவி செய்யுங்க. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். ஆண்டவரே நீர் என்னை கைவிட மாட்டேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர், உன் அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து உன் வியாதியை உன் மத்தியிலிருந்து விலக்குவேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். ஆண்டவரே உமது வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள்.
இப்படி எப்போ நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், அந்த மரியாளுக்கு எதை செய்தாரோ இந்த காலை வேளையில் உங்களுக்கும் செய்வார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இதை தான் சொல்கிறாரு பாருங்க, 45ஆம் வசனத்தில், விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. பாருங்க, முதல்ல அப்போனா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவள் விசுவாசித்தா பாருங்க. அப்போ 45 சொல்கிறார், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் என்ன பண்ணும்? நிறைவேறும். ஹல்லேலூயா. எந்த வார்த்தை உனக்கு சொல்லப்பட்டதோ அந்த வார்த்தையை நீ விசுவாசித்த பற்றியா? அந்த விசுவாசித்த வார்த்தை என்ன பண்ண? உன்னை பாக்கியவதியாய் பாக்கியவானாய் மாற்றி தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். ஒரு ஸ்டெப்பு தான் அது. சொல்லுங்கள், என்னது? ஒரு ஸ்டெப்பு. ஹல்லேலூயா. எதுவும் கடந்து போகாது. எப்போ வார்த்தையை ஏற்றுக்கொள்றியோ அப்போ நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சிடுற. விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். நிறைவேறாமல் போகவே போகாது. யோசுவா சொல்கிறான், ஆண்டவரே நீ சொன்ன ஒன்று வார்த்தை கூட தரையில் விழலை, எல்லாம் வார்த்தையை என்ன பண்ணுது? நிறைவேற பண்ணினீர். நான் சொல்கிறேன், யோசுவாவுக்கு மாத்திரமில்லை, இந்த காலை வேளையில் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள், கொரிந்தியரில் சொல்லப்பட்டபடியே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளா இருக்கிற இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்ன பண்ணுது? இருக்கிறது. உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்த சிந்தி உயிர் தெழுந்து இருக்கிறாரு. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். ஒரு நாள் நிறைவேறாமல் போகவே போகாது. அது நிறைவேறுவதற்கென்றே ஆண்டவர் அந்த வார்த்தையை உனக்கு தந்திருக்கிறார். என்னுடைய பங்கு என்ன? தேவனுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு அதை நான் விசுவாசிக்க போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று நான் என்ன பண்ண போகிறேன்? சொல்ல போகிறேன். என் இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? இடம் கொடுக்க போகிறேன். உலகத்தில் மிக சிறந்த ஒன்று எது தெரியுமா? தேவனுக்கு இடம் கொடுக்கறதுனா அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கறது. சொல்லுங்கள், தேவனுக்கு இடம் கொடுக்கறதுனா அவர் வார்த்தைக்கு இடம் கொடுக்கறது. வீட்டில் இடம் கொடுக்கறது. வீடுனா எது? இருதயம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஒரு வசனம் போட எடுத்தும்போது அங்கே மாற்றுறது பெருசு கிடையாது. ஒரு வசனம் போட எடுத்தும்போது டேபிள் மேலே நிற்கிறது கிடையாது. அந்த வசனம் உன் இருதயத்தில் இடம் கொடுக்கும்போது அங்கே ஒரு பெரிய காரியம் நடக்கும். அதெல்லாம் செய்யணும். வசனம் போட மாற்றணும், கேபிளில் வைக்கணும், எல்லாம் செய்யுங்க. அதெல்லாம் நல்லது. மரியாள் அந்த வார்த்தையை ஆகட்டும் என்று சொல்லி தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. நீங்களும் இருதயபூர்வமாக வசனத்தை, தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே அப்படி சொல்லி எப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதுலேருந்து உங்களுக்குள்ள ஆண்டவர் விசுவாசிக்கிறதுக்கான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ரோமரில் சொன்னபடி நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். எப்போ நீங்கள் வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுறீங்களோ ஒன்றையும் என்ன பண்ண முடியும்? இருதயத்தில் விசுவாசிக்க 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 நீதி உண்டாக ஆரம்பிச்சிடும். சொல்லுங்கள், இருதயத்தில் என்ன பண்ணோம்? விசுவாசிக்க விசுவாசிக்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் விசுவாசிக்க விசுவாசிக்க அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? அந்த 7ஆம் வசனத்தில் சொல்கிறது, அந்த வார்த்தை என்ன பண்ணும்? உனக்கு தூரமாக இல்லை, அது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அந்த வார்த்தை என்னதுங்க? தூரமாக இல்லை. எங்கே இருக்கிறது? உன் வாயிலும் அந்த இருதயத்திலும் இருக்கிறது. அந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் விசுவாசிக்க விசுவாசிக்க நீதி உண்டாகும். ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க? நீதி உண்டாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த இவ சொல்கிறா பாருங்க. அதுக்கப்புறம் 46, அப்போது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி இரட்சகராகிய தேவனில் என்ன பண்ணுகிறது? களி கூறுகிறது. பாருங்கள், இப்போ வார்த்தையை ஏற்றுக்கொண்ட உடனே, இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட முன்னே வாய் என்ன பண்ணுது? தேவனை மகிமைப்படுத்துகிறது. வாய் என்ன பண்ணுது? தேவனை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, நம்முடைய ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு எப்போதும் உண்டாகட்டும் என்று சொல்லி என்ன பண்ணுது? அவர் சொல்லுவார்களாக. 34ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அப்படி தான் சொல்லும். கடைசியில் 37ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கலாம்.
அப்படி தான் சொல்லும். என்ன? ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இருதயத்தில் வசனத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நீதி உண்டாகிறது மட்டுமல்ல, இருதயத்தில் எப்பெல்லாம் வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டோங்களோ வாய் என்ன பண்ணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தும். என் ஆவி கர்த்தராகிய என்ன பண்ணுது? அப்போது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் என்ன பண்ணுகிறது? களி கூறுகிறது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ வாய் என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிடும். வாய் என்ன பண்ணோம்? பேச ஆரம்பிச்சிடும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதை தான் சொல்லுது, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். வாய் பேச ஆரம்பிச்சிடும். வாய் பேச ஆரம்பிச்சிடும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த வாய் ஆண்டவருக்கு என்னோடு கூட இருக்கிறாரு, என்னை கைவிட மாட்டார், எனக்கு உதவி செய்வார், என்னை ஆதரிப்பார், என்னை நடத்துவார், என் தேவையை சந்திப்பார், என்னை கைவிட மாட்டார், என் குறைகளை நிறைவாக்குவார், என்னை சுகமாக்குவார், என்னை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்? அந்த வார்த்தை உள்ளத்தில் இருதயத்தில் போயிடுச்சுன்னா, அது நீதி உண்டாயிடுச்சுன்னா சொல்லுங்கள் பக்கம் சொல்லுங்கள், நீதி உண்டாயிடுச்சு. இருதயத்தில் விசுவாசித்து நீதி உண்டாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாயினால் என்ன பண்ணோம்? அறிக்கை செய்ய மாறிடும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடக்கும். தேவன் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளாக மனதுக்குள்ளாக தமது வார்த்தையை கொண்டு செயல்படுகிற ஒரு சுழற்சி மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அந்த வார்த்தை அப்போ தான் என்ன பண்ண? அந்த வார்த்தை மேனிஃபெஸ்டோ ஆகணும் இங்கிலீஷில். அந்த வார்த்தை என்ன பண்ண? மாம்சமாகும். அந்த வார்த்தை ஆசீர்வாதமாக மாறும். அந்த வார்த்தை என்ன பண்ண? வல்லமையாய் மாறும். அந்த வார்த்தை என்ன பண்ண? ஜீவனாய் மாறும். அந்த வார்த்தை என்ன பண்ணும்? சுகமாய் மாறும், மகிழ்ச்சியாய் மாறும், வெற்றியாய் மாறும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆகவே தேவன் இன்றைக்கு ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தையை கொண்டு தான் அவர் என்ன பண்ணுறார்? உனக்குள்ளாக கிரியை செய்கிறார். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது தான் நீ என்ன பண்ணுற? தேவனை விசுவாசிக்கிறேன் என்று அர்த்தமாகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த மாதத்தில் அநேக சவால்கள் இருக்கும், அநேக காரியங்கள் இருக்கும். இதை எப்படி நீ சமாளிக்க போகிற அப்படின்னா, தேவனுடைய மரியாதை போல ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். ஹல்லேலூயா. 1000 பேர் அதெல்லாம் சொல்லலாம். நீ அப்பா நீ சொல்லணும். 1000 பேர் டாக்டர் சொல்கிறான், அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அதெல்லாம் தூக்கி வைப்பா ஒரு சைடு. என் மேலே தேவன் என்ன சொல்கிறாரோ அதுதான் யார் நிறைவேறணும். ஹல்லேலூயா. மற்றவன் சொன்னதெல்லாம் நிறைவேறணும்னு நான் எதிர்பார்க்கலை. அது இருக்கட்டும் ஒரு சைடு. இல்லைப்பா இந்த மாதம் இப்படிலாங்குது, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இருக்கட்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை புத்திக்கும் அறிவுக்கும் சில நேரத்தை எட்டாது, சாத்தியமே இல்லைன்னு சொல்லும். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கருவாகும், பிறக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, மரியாதை போல எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, மரியாதை போல எங்களை அழைத்து இருக்கிறீங்க, மரியாதை போல எங்களிடத்தில் தேடி வந்திருக்கிறீங்க. அப்பா, உமது வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. மெய்யாகவே இந்த காலை வேளையில் உமது வார்த்தையின்படி எங்களுக்கு ஆகட்டும் என்று சொல்லி உமது வார்த்தையாகிய தேவனை நாங்கள் எங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமது வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் இருதயத்தில் வைத்து பொறுமையோடு பலன் கொடுக்க, விசுவாசிக்க, ஆண்டவரே நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க, ரட்சிப்பு உண்டாக அந்த வார்த்தையே நாங்கள் பேச, ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகளை பார்க்காம, எங்களுடைய பிரச்சனைகளை பார்க்காம, எங்களுடைய எல்லா விதமான காணப்படுகிற காரியத்தை பார்க்காம, ஆண்டவரே பதறாமல், ஆண்டவரே அப்பா கவலைப்படாமல், சோர்ந்து போகாமல், தைரியத்தோடு கூட கத்தாவே உமது வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும், முது வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறும், முது வசனத்தின்படி எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி அந்த விசுவாசிக்கிற ஆண்டவரே மரியாதை போல, ஆண்டவர் விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவெல்லாம் நிறைவேறும் என்று அவளுக்கு எப்படி சொன்னீரோ அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக நீர் கிருபை செய்யுங்க. இந்த நாளில் கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அந்த விசுவாசத்தை தந்திருக்கிறீங்க, விசுவாசத்தை துவக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே, அந்த தாகத்தை தந்திருக்கிறீங்க. தொடர்ந்து உமது நாமத்தை இவர்கள் மத்தியில் மகிமைப்படுத்துங்க.
அநேக சாட்சிகளை எழுப்புங்க. இந்த மாதத்தில் வெற்றியாய் நீங்கள் நடத்துங்கப்பா. இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.